திமுக கூட்டணியில் சிதம்பரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பாதுகாப்பு கேட்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பாக எம்முடைய செய்தியாளர் பிரசன்னா நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். தற்போது சிதம்பரம் பகுதியில் நீங்க அதிகமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வரீங்க. இந்த சூழ்நிலையில உங்களுக்கு அச்சுறுத்தல், உயிர் அச்சுறுத்தல் இருக்கிறதா சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு மனு கொடுத்திருக்கீங்க. இது எதற்காக, என்ன எதற்காக? இது வழக்கமாக நான் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற நேரங்களில் கடந்த காலங்களில் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அதையொட்டி 2 ஆண்டுகளுக்கு முன்பே நான் டிஜிபி அவர்களை சந்தித்து மனு கொடுத்தேன். பிறகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்தேன். ரவிக்குமார் அவர்களுக்கும் அப்படி ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். ஆனால் இதுவரையில் தமிழக அரசு எனக்கோ அவருக்கோ பாதுகாப்பு அளிக்க முன்வரவில்லை. எனவேதான் கடந்த ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை நாங்கள் தொடுத்தோம். மறுபடியும் டிஜிபியை சந்திக்கும்படி உயர்நீதிமன்றம் எங்களுக்கு ஆணையிட்டது. மீண்டும் டிஜிபியை சந்தித்து மனு கொடுத்தோம். இப்போது தேர்தல் களத்துக்கும் வந்துவிட்டோம். ஆனால் எங்களுக்கென்று தனிப்பட்ட பாதுகாப்பு தர தமிழக அரசு அல்லது காவல்துறை ஏன் தயங்குகிறது என்று தெரியவில்லை. செல்லுகிற இடங்களில் ஒப்புக்கு சில போலீசாரை அனுப்புகிறார்கள், அவ்வளவுதான். ஆனால் அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதற்கு உரிய சான்றுகளை கடந்த காலங்களில் நாங்கள் அளித்தும் கூட, குறிப்பாக ரவிக்குமார் அவர்களுக்கு பாண்டிச்சேரி அரசாங்கம் அதை ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பு தருகிறது. ஆனால் தமிழக அரசு அவருக்கும் சரி எனக்கும் சரி தர தயங்குகிறது. இந்த நிலையில்தான் 2வது முறையாக இப்போது தோழர்கள் 2 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் பாதுகாப்பு கோரி மனு செய்திருக்கிறார்கள். இது திடீரென்று விடுக்கப்பட்டிருக்கிற கோரிக்கை அல்ல. கடந்த பல ஆண்டுகளில் அவ்வப்போது நிகழ்கிற சம்பவங்களை வைத்து பாதுகாப்பு கோரியிருக்கிறோம்.